அடுத்தது ரசூல்மார்களை ஈமான் கொள்வதுங்க. ரசூல்மார்களை ஈமான் கொள்வதனால் நிறைய இம்மை மறுமை பலன்கள் நமக்கு இருக்கு. இந்த உலகத்துல சந்தோஷமாக வாழ முடியும், மறுமையிலே சந்தோஷமாக வாழ முடியும். ரசூல்மார்களுடைய 25 பெயர்கள் குரான்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு முரணாக இருக்கக்கூடிய கோட்பாடுகள், தத்துவங்கள், சித்தாந்தங்களை பார்க்க போறோம். இதற்கு முரணா ரசூல்மார்களை ஈமான் கொள்வதற்கு முரணா இருப்பது வந்து நேச்சுரலிசம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட எதுவும் கிடையாது, வஹி, நபித்துவம், அற்புதங்கள் அனைத்தும் மனித கற்பனைன்னு சொல்லக்கூடிய நேச்சுரலிசம் கொள்கை. ஆனால் ரசூல்மார்கள் மனிதர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வஹியை பெற்றவங்க. அவங்க மனித அறிவால் மட்டும் வாழ்க்கையுடைய இறுதி நோக்கத்தை நம்மளால அடைய முடியாதுங்க. அல்லாஹ்வுடைய சட்டம் போன்றவற்றை நம்மளால அடைய முடியாது. ஆகவே வஹி என்பது, இறை செய்தி என்பது ரொம்ப அவசியம். இல்லைன்னா மறுமையை பற்றி கூட நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியாது. ரெண்டாவது ரேஷனலிசம் கொள்கை. மனித பகுத்தறிவு மட்டுமே உண்மையை அறிய முடியும், அறியக்கூடிய வழி என்று சொல்லக்கூடிய கொள்கை. பகுத்தறிவு முக்கியம்தான், ஆனால் அது வரம்பு இருக்கு, எல்லைகள் இருக்கு. ரசூல்மார்கள் கொண்டு வந்த வஹி வந்து மனித அறிவால் அடைய முடியாத உண்மைகளை நமக்கு எடுத்துரைக்குது. அடுத்தது பாசிட்டிவிசம். அறிவியல் பரிசோதனையால் நிரூபிக்க முடியாதது எதுவுமே வந்து அறிவாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதுன்னு சொல்லக்கூடிய தவறான கொள்கை. ரசூல்மார்கள், மலக்குகள், மறுமை போன்றவை வந்து லேப்ல வச்சு பரிசோதிக்க முடியாதுங்க. அதனால அது பொய்யாகவும் ஆகிவிடாது. மனித வாழ்க்கையின் முக்கியமான பல உண்மைகள் அறிவியல் பரிசோதனைக்கு அப்பாற்பட்டது தான். அடுத்து செக்யுலர் ஹியூமனிசம். மனிதனே நெறிமுறைகளோட இறுதி ஆதாரம் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட கொள்கை. தெய்வீக வழிகாட்டுதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய கொள்கை. ஸோ ரசூல்மார்கள் வந்து மனித குலத்துக்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை கொண்டு வந்தாங்க. மனிதன் தானே சட்டம் இயற்றினால் வந்து நன்மை தீமை காலத்திற்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கும் என்று. ரிலீஜியஸ் பிளூரலிசம். எல்லா மதங்களும் சமமாக உண்மையை சொல்லுதுன்னு சொல்லக்கூடிய கொள்கை. குறிப்பிட்ட ஒரு ரசூல் அல்லது வேதத்தை மட்டும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய கொள்கை. ஸோ ஒவ்வொரு காலத்துக்கும் அல்லாஹ் குறிப்பிட்ட ரசூல்மார்களை அனுப்பிச்சிருக்கான். இறுதியாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிச்சிருக்கான். ஆகவே அவங்களுடைய செய்தி தான் ஏற்றுக்கொள்வது கட்டாயம். சரிங்களா? ரிலீஜியஸ் பிளூரலிசம் வழிகட்ட கொள்கை. அடுத்தது பெரினியலிசம். எல்லா மதங்களின் உள்ளார்ந்த உண்மையும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய பெரினியலிசம். ரசூல்மார்கள் ஒரே தௌஹீதை போதித்தாலும் மனிதர்கள் பின்னர் மதங்களை மாற்றிக்கொண்டாங்க. எனவே எல்லா மதங்களின் தற்போதைய போதனைகளும் சமமான உண்மை அல்ல என்பது நமக்கு தெரியுது. போஸ்ட் மாடர்னிசம். முழுமையான உண்மை எதுவும் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உண்மை இருக்குன்னு சொல்லக்கூடிய கொள்கை. ரசூல்மார்கள் வந்து அல்லாஹ்விடமிருந்து வந்த உண்மையை அறிவித்தாங்க. உண்மை என்பது தனிநபர் விருப்பத்தால கிடையாது, மாறக்கூடிய ஒன்று கிடையாதுங்க. அது டெயிசம். இறைவன் வந்து உலகை படைச்சிட்டு அதுல தலையிடல என்று சொல்லக்கூடிய ஒரு தவறான கொள்கை. ரசூல்மார்கள்லாம் அனுப்பலன்னு சொல்லக்கூடிய கொள்கை. ஸோ அல்லாஹ் மனிதனை படைச்சதோடு மட்டும் இல்லாம அவனுக்கு தேவையான வேதங்கள், ரசூல்மார்களை அனுப்பிச்சிருக்கான். இதுவே குர்ஆனுடைய தெளிவான போதனை. அடுத்தது மார்க்சிசம். மதம் என்பது சமூக கட்டமைப்பு தான். தீர்க்கதரிசிகள் வந்து சமூக மாற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கொள்கை. ஸோ இதற்கு எப்படி மறுப்புனா, ரசூல்மார்கள் வந்து அதிகாரம், செல்வம் அல்லது அரசியல் லாபத்திற்காக செயல்படல. பலர் வந்து துன்புறுத்தலுக்கு சந்திச்சாங்க, அல்லாஹ்வின் செய்தியை பரப்புனாங்க. அடுத்து ஃப்ராய்டியனிசம். மத அனுபவங்கள் வந்து மனித மனதுடைய உளவியல் வெளிப்பாடுகள் என்று சொல்லக்கூடிய தவறான கொள்கை. வஹி என்பது உளவியல் கற்பனை மட்டும் கிடையாதுங்க, உளவியல் கற்பனை கிடையாது. வஹி என்பது வெளிப்புறமாக அல்லாஹ்விடமிருந்து வழங்கப்பட்ட ஒரு தெய்வீக செய்தி. அது ரசூல்மார்களின் வாழ்க்கை இதற்கு சான்றாக அமையுது. அடுத்து மித்திசிசம். மித்திசிசம்னா தீர்க்கதரிசிகள் வரலாற்று நபர்கள் கிடையாது, புராண கதைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட கொள்கை. ஸோ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளிட்ட பல ரசூல்மார்களின் வரலாற்று இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஏராளமான ஆதாரங்கள் இருக்குங்க. நான் முஸ்லிம்ஸ் புக்ஸ்ல கூட இது இருக்கு. அடுத்தது மாரல் ரிலேட்டிவிசம். நன்மை தீமை என்பது சமூகத்துக்கு சமூகம் மாறும் சொல்லக்கூடிய கொள்கை. இதற்கு எப்படி மறுப்பு பார்த்தீங்கன்னா, ரசூல்மார்கள் கொண்டு வந்த ஒழுக்க நெறிகள் அல்லாஹ்விடமிருந்து வந்து நிலையான அளவு கொள்கை, சமூகத்துக்கு சமூகம் மாறக்கூடிய விஷயம் அல்ல இது.